வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நவராத்திரி கொலு 2025. எந்த நாள் மற்றும் தேதி, நவராத்திரியின் சிறப்புகள், நவராத்திரியில் அன்னையை வணங்குற நாள், 9 நாள் நாம் அன்னையை வணங்குவதால் நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நவராத்திரி கொலு 2025 இந்த வருஷம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 22/9/2025 அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை புரட்டாசி 6 அந்த அன்னைக்கு தாங்க ஆரம்பிக்குது. அது முடிகிற நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2 விஜயதசமி அன்னைக்கு நிறைவடையுதுங்க. நவராத்திரி பண்டிகையை முதல்ல யார் கொண்டாடினது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் தான் முதலில் கொண்டாடியதாக சொல்லப்பட்டிருக்குங்க. ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்குமிடம் தெரிந்தது என்று கூறப்படுகிறதுங்க. நவராத்திரி பண்டிகைன்றது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பண்டிகைங்க. வீட்டில் நவராத்திரி கொலு வைத்தால் அம்பிகை நம் வீட்டில் எழுந்தருளிவிட்டாள் என்பது ஒரு நம்பிக்கை. நவராத்திரி நாட்களில் பகலில் சிவபூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதே சரியான வழிபாடாகும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க. நவராத்திரி 9 நாட்களும் பார்த்திங்கன்னா தினமும் பகலில் 1008 சிவநாமாவளிகளை ஜெபித்து நம்ம வழிபட்டோன்னு வைங்களேன், அளவிடற்கரியா பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. நவராத்திரி 9 நாட்களும் வாசலில் மாவிலை கட்டி பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும். கொலு வைத்திருப்பவர்கள் அதன் முன் நவகிரகம் கோலம் போட்டால் அம்பாள் அனுகிரகமும் நவகிரக பலனும் நமக்கு கிடைக்கும். கோலம் போடும்போது அரிசி மாவை பயன்படுத்தி தான் கோலமிட வேண்டும். அவ்வாறு செய்வதால் குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளருங்க. நாடு முழுவதும் கொண்டாடப்படும் இந்து பண்டிகைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகை நவராத்திரி பண்டிகையும் அதைத் தொடர்ந்து 10ஆம் நாளில் நடைபெறும் தசரா பண்டிகையும் தான். பெண் தெய்வத்தை போற்றி வணங்கும் திருவிழாக்களில் முதலிடம் வகிப்பது இந்த நவராத்திரி திருவிழாதான். மற்ற திருவிழாக்கள் எல்லாம் ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும். ஆனால் நவராத்திரி திருவிழா மட்டும்தான் 9 நாட்கள் நடைபெறும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி மட்டுமே. ஆனால் உண்மையில் ஒரு வருடத்தில் 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன என்பது நம்மில் பலரும் அறியாதது ஒன்று. கோடையின் துவக்கமான பங்குனி மாத அமாவாசை முதல் 9 நாட்கள் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி. இரண்டாவதாக ஆனி மாத அமாவாசை முதல் அடுத்த 9 நாட்களுக்கு கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி ஆகும். மூன்றாவதாக நாடு முழுவதும் பெருவாரியாக கொண்டாடப்படுவது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை முதல் 9 நாட்களுக்கு கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரி திருவிழாவாகும். நான்காவதாக தை மாதத்தில் அமாவாசை முதல் 9 நாட்களுக்கு கொண்டாடப்படும் ஷியாமலா நவராத்திரி விழாவாகும். தமிழ்நாட்டில் பெரும்பாலான வீடுகளிலும் கோயில்களிலும் நவராத்திரி கொலு வைத்து நாள்தோறும் வெகு சிறப்பாக பூஜைகள் செய்து கொண்டாடுவது உண்டு. நவராத்திரி என்றதும் முதல்ல நம்ம நினைவுக்கு வருவது கொலு பொம்மைகள் தான். ஆனால் உண்மையில் நவராத்திரி திருவிழாவில் கொலு பொம்மை வைத்து வழிபடுவது ஒரு அங்கம் மட்டுமே. இந்நாட்களில் சக்தி வழிபாடு எனப்படும் அம்பாள் வழிபாடு தான் மிக முக்கிய வழிபாடாகும். அதற்கு முக்கிய காரணம் அனைத்திலும் அன்னை ஆதி பராசக்தியே நிறைந்து விளங்குகிறாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் கொலு பொம்மை வைத்து வழிபடப்படுகிறது. நவராத்திரி திருவிழா என்பது அன்னை உமாதேவியை முதல் 3 நாட்களுக்கு சக்தியை அருளும் அன்னை பார்வதியாகவும், அடுத்த 3 நாட்களுக்கு செல்வத்தை அருளும் மகாலட்சுமியாகவும், கடைசி 3 நாட்களில் கல்விக்கு அதிபதியான அன்னை சரஸ்வதியாகவும் உருவகப்படுத்தி முப்பெரும் தேவியர்களாக வணங்கி கொண்டாடப்படுவதாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் அன்னையை நவசக்திகளாக பாவித்து குமாரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சண்டிகா, சாம்பவி, துர்கா, சுபத்ரா என 9 சக்திகளாக பாவித்து பூஜித்து இந்த 9 சக்திகளுக்கான மூலக்காரணியான
பாராம்பிகையை உரிய முறையில் தியான மந்திரங்களால் தியானித்து பின்னர் பூஜை, ஜெபம், ஹோமம் ஆகியவற்றை செய்து பூஜிக்க வேண்டும். நவராத்திரி நாட்களில் கூடுமானவரை அன்னை பார்வதியை மனமுருக வேண்டி பாராயணம் செய்வது அன்னைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். நவராத்திரி நாட்களில் வழிபாட்டுக்கான நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை 7 மணி முதல் இரவு 9:30 மணி வரை அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் அம்மனை வழிபட்டீங்கன்னா ரொம்ப 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 விசேஷங்க. அந்த நேரம் வழிபாட்டிற்குரிய நேரமாகும். நவராத்திரி காலங்களில் எம்பெருமான் ஈசனாரும் அன்னை பார்வதி தேவியும் இணைந்து ஊஞ்சலில் ஆடும் தரிசனத்தை 9 நாட்களும் கண்டால் நவராத்திரி பூஜை செய்ததன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நவராத்திரி நாட்களில் வரும் சப்தமி திதி அன்று ஸ்ரீ ஹயக்ரீவரை நம்ம வழிபட்டோன்னா பரிபூர்ண அருளாசியை பெறலாங்க. நவராத்திரி நாட்களில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தையும் நவாக்சரி மந்திரத்தையும் ஓதி நம்ம வழிபட்டோன்னு வைங்களேன், கூடுதல் நன்மை நமக்கு உண்டாகும். புரட்டாசி மாதம் என்பது யமதர்மனின் கோரைப்பல் என்று அக்னி புராணம் சொல்லப்பட்டிருக்குங்க, அக்னி புராணத்தில். ஆகவே யமதர்மனின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கவே நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு புராணத்தில் சொல்லியிருக்குங்க. பெண் தெய்வத்தை போற்றி கொண்டாடும் நவராத்திரி திருவிழா ஒரு முக்கியமான விசேஷமான திருவிழா அப்படின்னே சொல்லலாங்க. நவராத்திரி திருவிழாவை எல்லோரும் போற்றி கொண்டாடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.